கூடிய குங்கும அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்றிடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தாரும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் எங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால கடன் தொல்லைகள் நீங்கி சுகவாழ்வு வாழ்ந்திடவும் நீண்ட நாள் நோயினால் அவதியுறுவோர்கள் அந்த நோய்களிலிருந்து விடுபட்டு பூரண நலம் பெற்றிடவும் எங்களது குழந்தைகள் கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்கிடவும் நல்ல அறிவாற்றலோடு விளங்கிடவும் வேண்டுகிறோம். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வங்கள் கிடைத்திடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் நியாயமான முறையிலே சிறந்த லாபத்தோடு நடைபெறவும் உத்தியோகஸ்தருக்கு பதவி உயர்வு கிடைத்திடவும் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வாழ்ந்திடவும் எங்களாலான சக்திக்குட்பட்டும் பக்திக்குட்பட்டும் இந்த பிரார்த்தனையை செய்கிறோம். எங்களது குடும்பமானது இப்பூ உலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தழைத்தோக்கிடவும் வேண்டி எங்களாலான பிரார்த்தனையை கூட்டு பிரார்த்தனையை செய்கிறோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களை தந்தருளுமாறு வேண்டுகிறோம். ஓம் அதே இந்த விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. பிடிச்சிட்டீங்களா? ஓம் கணாध्यक्षाय நமஹ, ஓம் பாலசந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமஹ, பக்த விக்ன விநாசகாய நமஹ, பூர்வயுக்ம பிரியாய நமஹ, மகாகணபதயே நமஹ, செல்வ கணபதயே நமஹ, நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் சொல்லுங்க. அடுத்தது குங்குமம் அர்ச்சனை செய்வோம். அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படியே வாங்கிக்கோங்க. எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பிள்ளையார் பூஜை பண்ணிடுங்க. அப்படியே உட்கார் பிள்ளையார் பூஜை பண்ணிடுவாங்க. அவங்க பிள்ளையார் வச்சிருக்காங்களே, நம்ம அப்படியே விநாயகருக்கு பூ மட்டும் போடுங்க. மூணே 3 நாமாவளி மட்டும் சொல்லிடுவோம். ஓம் கணேசாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் கணாதிபதயே நமஹ, ஓம் விக்னேஸ்வராய நமஹ, நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. அந்த பூ போட்டு பிள்ளையார் போடுமா. விக்னேஸ்வராய நமஹ, நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. சொல்லுங்க. எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்திடுக சொன்னாலே பாடி பரவுகிறோம் பால் போல எங்கள் மனையில் கூடி வருவாய் குடைந்து. அப்படியே குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஓம் பிரகிருதியே நமஹ, ஓம் விகிருதியே நமஹ, ஓம் வித்யாய நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரபாய நமஹ, ஓம் ஸ்ரத்தாய நமஹ,
ओम विभूतिये नमः, ओम परमात्मिकाय नमः, ओम वासे नमः, ओम पद्मालयाय नमः, ओम पद्माय नमः, ओम सुसये नमः, ओम स्वाहाय नमः, ओम सुधाय नमः, ओम सुधाय नमः, ओम धन्याय नमः, ओम धनन्मये नमः, ओम लक्ष्मी नमः, ओम नित्यपुष्टाय नमः, ओम विभावरीय नमः, ओम अदित्ये नमः, ओम दित्ये नमः, ओम दीप्ताय नमः, ओम वसुधाय नमः, ओम वसुधारिणे नमः, ओम कमलाय नमः, ओम कांताय नमः, ओम कामाय नमः, ओम क्रोधसंभवाय नमः, ओम अनुग्रहप्रदाय नमः, ओम बुद्धये नमः, ओम अनघाय नमः, ओम हरिवल्लभाय नमः, ओम अशोकाय नमः, ओम अमृताय नमः, ओम दीप्ताय नमः, ओम लोकशोकविनाशिन्ये नमः, ओम धर्मनिलयाय नमः, ओम करुणाय नमः, ओम लोकमात्रे नमः, ओम पद्मप्रियाय नमः, ओम पद्महस्ताय नमः, ओम पद्माक्षे नमः, ओम पद्मसुंदर्ये नमः, ओम पद्मोद्भवाय नमः, ओम पद्ममुख्ये नमः, ओम पद्मनाभप्रियाय नमः, ओम रमाय नमः, ओम पद्मालाधराय नमः, ओम देव्ये नमः, ओम पद्मिन्ये नमः, ओम पद्मसंज्ञे नमः, ओम पुण्यगंधाय नमः, ओम सुप्रसन्नाय नमः, ओम प्रसादाभिमुख्ये नमः, ओम प्रभाय नमः, ओम चंद्रवदनाय नमः, ओम चंद्राय नमः, ओम चंद्रभगवद्वे नमः, ओम चतुर्भुजाय नमः, ओम चंद्ररूपाय नमः, ओम इंद्राय नमः, ओम इंदुशीतलाय नमः, ओम आकाशगगनन्ये नमः, ओम पुष्टे नमः, ओम शिवाय नमः, ओम शिवकर्ये नमः, ओम शक्तिये नमः, ओम विमलाय नमः, ओम विश्वधनन्ये नमः, ओम पुष्टे नमः, ओम धारित्रनाशिन्ये नमः, ओम प्रीतिपुष्करिण्ये नमः, ओम शांताय नमः, ओम शुक्रमाल्यातराय नमः, ओम श्रिये नमः, ओम भास्करे नमः, ओम बिल्वनिलयाय नमः, ओम वरारोहाय नमः, ओम यशस्विने नमः, ओम वसुधराय नमः, ओम उदारांगाय नमः, ओम हरिण्ये नमः, ओम हेममालिन्ये नमः, ओम धनधान्यकर्ये नमः, ओम शुद्धये नमः, ओम सत्रेण सौम्याय नमः, ओम सुप्रभाय नमः, ओम निर्दोषवदानन्दाय नमः, ओम वरलक्ष्मी नमः, ओम वसुप्रभाय नमः, ओम शुभाय नमः, ओम हिरण्यपराकाराय नमः, ओम समुद्रधनयाय नमः, ओम जयाय नमः, ओम मंगलाय नमः, ओम विष्णुवक्षस्थलतिधाय नमः, ओम विष्णुपत्नी नमः, ओम प्रसन्नाक्षे नमः, ओम नारायण समास्ताय नमः, ओम धारित्रकुंभिन्ये नमः, ओम देवीये नमः, ओम सर्वभूतवादिन्ये नमः, ओम नवदुर्गाय नमः, ओम महाकाल्ये नमः, ओम ब्रह्म विष्णु शिवात्मिकाय नमः, ओम त्रिकालज्ञानसम्पन्नाय नमः, ओम भुवनेश्वरी नमः, ओम महालक्ष्मी नमः, ओम देवीकाय नमो नमः, ओम दुर्गालक्ष्मी सरस्वती स्वरूपस्य ओम महालक्ष्मी नमो नमः। नानाविध कुंकुमार्चनं समर्पयामि, समस्तोपचारान् समर्पयामि। ओम
ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு உங்க முன்னாடி ஆசைப்படுறேன். நம்ம கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குங்குமர்ச்சனையோட சேர்த்து வேல் பூஜை செய்தோம் இல்லையா? அந்த வேல் பூஜை தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒன்றா விட்டுடும், திங்கட்கிழமை 3 நாள் நடந்தது. அதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை நடந்த பூஜையில் முதல்ல வேல் எதுவும் கிடைக்கல.
நம்ம ஆலயத்தில் இருக்க வேலை வச்சு தான் பூஜை பண்ணணும் தீர்மானித்தோம். திடீர்னு ஒரு அடியார் வந்து 100 வேல் வாங்கிட்டு வந்தார். அந்த வேலை வச்சு 2 வேலை வச்சு பூஜை பண்ணோமா நம்ம ஆலயத்தில். மறுநாள் கடப்பேரியில் ரமேஷ் நகர்னு அங்கே ஒரு கிருஷ்ணர் கோவிலில் பூஜை பண்ணோம். அங்கே இங்கே புதுசாக வாங்கி கொடுத்த வேலை கொண்டு போயிட்டு அங்கே பூஜை பண்ணணும் நினைக்கிறோம். ஒரு அம்மா எங்களை மாதிரி அம்மா ஒருத்தவங்க உட்காந்து, சாமி நான் ஒரு வேல் வச்சிருக்கிறேன், அந்த வேலுக்கு பூஜை பண்ணலாமா கேட்டாங்க. அன்னைக்கு 2 வேலை ஆச்சு. மறுநாள் இன்னும் ராமகிருஷ்ணாபுரம் திங்கக்கிழமை மணிக்கு ராமகிருஷ்ணன் தெலுங்குட்டாம்பரத்தில் அங்கே ஒரு பூஜை பண்ணோம். அந்த புது வேலை கொண்டு போய் பூஜை பண்ணோம். அப்போ அந்த அந்த கோயிலில் முருகப்பெருமான் சந்நிதி இருக்கு, ஆனால் வேலே இல்லை. திடீர்னு ஒரு அடியாரு இன்னைக்கு இந்த ஆலயத்துக்காக நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு புது வேலை வாங்கி கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியா எனக்கு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. என்னன்னா ஒரு வேலை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு 2 வேலை ஆயிடுச்சு. 2 வேலை வந்தது. அதனால 2 வேலையும் முருகன் நாமத்தை சொன்னா வேலை வணங்குவதே வேலை என்ற நமக்கெல்லாம் நல்லது நடக்கும். அது மட்டும் இல்ல, வேல் பூஜை முடிஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மழை பெஞ்சுச்சு எல்லா இடத்துலையும். ஆச்சரியமா இருந்தது. நல்லா ஒருவரே அவரை பொறுத்து எல்லோருக்கும் கொஞ்சம் மழைன்னு சொன்ன மாதிரி நல்ல விஷயம். வேல் பூஜை நம்ம 3 நாளும் வேல் பூஜை முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே மழை வந்துச்சு. அதனால நல்ல விஷயங்க நம்ம ஆலயத்திலே நம்ம தொடங்கிச்சு தொடர்ச்சியா இருக்கவங்க பகுதி குலம் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாளைக்கு நாங்கள் வேறு யாரும் அந்த மதுரையில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு போறோம். எல்லாரும் வரவங்க எல்லாம் யாரும் பேர் கொடுத்தோமோ அவசியமா வாங்க. வராதவங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு அவங்க வீடுகளிலேயோ அல்லது ஆலயங்களை கந்தசஷ்டி கவசம் கூட்டாக சேர்ந்து பாராயணம் செய்யும். குடும்பத்தோடோ அல்லது ஆலயத்துக்கு கொண்டோ ஒன்றாக சங்கமித்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். திருவேல் முருகனுக்கு அரோகரம். விளையாடு முகமுண்டு ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்து முகமொன்று குண்டுருவவேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகவதன்மை தோல் நடுங்க வைத்ததெங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல் ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல் அசுரதன்மை அஞ்ச வைத்த வீரவேல். ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவேல் அசுரதன்மை அஞ்ச வைத்த வீரவேல். மோதி அந்த குண்டளித்த சக்திவேல் மோதி அந்த குண்டளித்த சக்திவேல். தேவர் மூவதாக்க வந்த வெற்றிவேல் தேவர் மூவதாக்க வந்த வெற்றிவேல். வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகவதன்மை தோல்நடுங்க வைத்ததெங்க சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல் தெய்வமுண்டு தெய்வமுண்டு என்று சொல்லும் சக்திவேல். தெய்வமுண்டு தெய்வமுண்டு என்று சொல்லும் சக்திவேல். தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல். எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே. எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல்.